இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் வந்து வெஷல்ஸ் அல்காரிதம். இந்த வெஷல்ஸ் அல்காரிதம் பற்றி அது என்ன, அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெஷல்ஸ் அல்காரிதம் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் ஆஃப் தி டைரக்டட் கிராஃப். அதாவது ஒரு டயக்ராஃப் வச்சுட்டு நம்ம அதோட ட்ரான்சிட்டிவ் க்ளோஷரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வெஷல்ஸ் அல்காரிதம் நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து த கிராஃப் இன் விச் ஆல் தி எட்ஜஸ் ஆர் டைரக்டட் ஆர் கால்டு டயக்ராஃப் ஆர் அ டைரக்டட் கிராஃப். ஸோ எந்த ஒரு கிராஃப் எல்லா எட்ஜஸும் ஆல் தி எட்ஜஸ் ஆஃப் தி டைரக்டட், எல்லா எட்ஜும் டைரக்டடாக அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா டயக்ராஃப்னு சொல்லுவோம், இல்லைன்னா டைரக்டட் கிராஃப்னு சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள் வந்து அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ், டயக்ராஃப், ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர்னு 3 டைப்ஸ் இருக்குது. இதோட ஒரு எக்ஸாம்பிள் அப்புறம் அதை பற்றின பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த டயக்ராஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டயக்ராஃபில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா R0, R1, R2, R3, R4னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ R0, R1, R2, R3 அண்ட் R4 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 5 இதையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு R0 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ABCDன்னு இந்த மேட்ரிக்ஸ் போட்டுடணும். ஃபஸ்ட்டு ஏக்கு ஏ எப்படியுமே போக முடியாது, ஸோ அதனால் 0. அந்த மாதிரி தான் பிக்கு B 0, சிக்கு C 0, டிக்கு D 0. நெக்ஸ்ட்டு வந்து ஏ டு பிக்கு வந்து போக முடியும். ஸோ அப்போ 1, அதாவது இந்த போக முடிஞ்சதுன்னா 1 போடணும். இப்போ வந்து ஏக்கு சி போக முடியாது, அதனால் 0. ஏக்கு டியும் போக முடியாது, ஏன்னா டி டு ஏ தான் போக முடியுமே தவிர ஏ டு டி போக முடியாதுன்றனால 0. ஸோ இதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் R1க்கு போகிறோம். R1ன்னும் போது அது இன்டர்மீடியட் ஆஃப் ஏ, அதாவது இந்த வந்து R1ல் வந்து A1 இன்டர்மீடியண்ட்டாக, ஏவை இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் அப்படி சொல்கிறோம். ஸோ இப்போ R1 வந்து அதே மாதிரி தான், ஏக்கு A0, பிக்கு B0, CD அதே மாதிரி எல்லாமே டயக்னல் எலிமெண்ட் நமக்கு 0வாக வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ டு பி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போகுது 1. ஸோ நெக்ஸ்ட்டு A to C அந்த மாதிரி நமக்கு போகணும். இப்போ இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து ஏ மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இங்கே பாருங்கள், இங்கேருந்து நமக்கு என்ன மாறும்னா இங்கே, அதாவது டி டு பிக்கு போக முடியாது, அதாவது டியிலேருந்து பிக்கு போக முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா டியிலேருந்து ஏக்கு போயிட்டு அப்புறம் பிக்கு வந்துக்கலாம். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு R2வும் அதே மாதிரி தான். முதல்ல நம்ம ஏ மட்டும் இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணோம், இங்கே ஏ பியை இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே இப்போ வந்து டி, அதாவது டிக்கு டிஏ போக முடியாது. ஸோ ஆனால் வந்து டி டு ஏ டு பி டு டின்னு போக முடியும். ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு 1 வரும். ஸோ அதே மாதிரி ஏ டு டிக்கு போக முடியாது, டி டு ஏ தான் போடலாம். அதனால் ஏ டு பி டு டி இப்படி வரலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை ஏபியை இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணால் இப்படி வரும். அதே மாதிரி ஏபிசியை 3மே இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வரும். நெக்ஸ்ட்டு R4க்கு வந்து ABCD 4மே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து 1 வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா சிக்கு இங்கே நமக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, அந்த ஒரு ரீசன்னால் நமக்கு இங்கெல்லாம் 0 வந்துடும். இப்போ பாருங்கள், C to A போக முடியாது, C to D போக முடியாது. சரி, C to A போகலனாலும் இங்கே நமக்கு வெர்டெக்ஸ் கிடையாது, ஸோ அதனால் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து வெஷல்ஸ் அல்காரிதமாக அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு இருக்கும்போது நார்மலாக ஆஸ் யூஷுவல் அதில் என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு R1, R2 வரும்போதும் ஒரு இன்டர்மீடியட்டாக ஆட் பண்ணுறோம். இன்டர்மீடியன்ட் ஏ, இன்டர்மீடியன்ட் ஏபி, இன்டர்மீடியன்ட் ஏபிசி, இன்டர்மீடியன்ட் ஏபிசிடி அந்த மாதிரி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸோ அந்த வெர்டெக்ஸ் ஆஃப் தி ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர்ன்றது இதுதான். இதோட அந்த வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் வந்து டன் ஆகுது. நமக்கு வெஷல்ஸ் அல்காரிதம் என்ன சொல்லுது. ஸோ இந்த டயக்ராஃப்னு இல்லை, இந்த மாதிரி எந்த மாதிரி கனெக்ஷன் உள்ள டயக்ராஃபாக இருந்தாலும் நம்ம அந்த ப்ராப்ளமை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். This what the algorithm of Vesel's algorithm. இதுதான் Vesel's algorithm சொல்ல வருது. Thank you.